சின்ன பொண்ணு இப்படி காரில் ஜாலியாக உட்காந்து சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்டு எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? ஏன் நல்ல முடி நல்லா இருக்காது? ஓட்டுறது நான், கார் என்னோடது. ஓசியில் வரல, அப்படிதான் இருக்கும் உனக்கு. வணக்கம் கட்டாமல் இருந்துப்போம், இல்லைன்னா நடு ரோட்லேயே இறக்கி விட்டு போயிடுவா. பண்ணக்கூடிய ஆள் தான் இது. சின்ன பொண்ணு சும்மா சின்ன பொண்ணு, நீ எவ்வளோ அழகாக கார் ஓட்டுற தெரியுமா? எனக்கு இப்படி கார் ஓட்ட கற்றுக் கொடு சின்ன பொண்ணு. சரி சரி, நடிக்காம வா. சரி சரி, நீ முன்னாடி பார்த்து ஓட்டு, என்ன திட்டுறேன்னு என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்காரு. எங்கே போகிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே இருக்குது உனக்கு. எப்படி திரும்பிச்சு பாரு நாலு முடி. மாட்டவா மாட்ட? நீ கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல ஊந்து வரப்போற. அது என் கையிலையா இருக்கலாம், இல்லை நீயா ஓடலாம், எது வேணா இருக்கலாம். இன்னும் நம்மளே தான் பார்க்குறா போல இருக்கு. திரும்பிப்போம், எல்லாம் ஒரு ரூபா வச்சான வெளில போய் ஊந்து கிடப்போம். இந்த இயற்கை எவ்வளவு நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்ப நேரமாக இழுத்துக்கணும். போ அப்படி போய் தொலை. அப்படி இன்னொரு வாட்டி ஏதாவது உனக்கு கத்தினே வந்த உனக்கு இதுவே ஒரு பெரிய பாடம். நேரத்துக்கு எல்லாரும் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, யாரையும் காணா. மாமியார் யாரும் இல்லையா? சரி, அவளை எல்லாத்தையும் நல்லா போச்சு, நிம்மதியாக தனியாக உட்காரும். சரி, நம்ம லக்ஷ்மிக்கு மட்டும் ஃபோன் வச்சு வர வைப்போம். அவள் வந்து அவசியம் ஏதாவது பேசி நடக்கலாம். இவனுங்க வந்து என்னத்தை பேசிட்டு இவளுங்க கிட்ட. லக்ஷ்மி, இந்த மரத்தாண்ட கீழே உட்காந்துட்டு இருப்பேங்க. வீட்டிலையோ? எப்போ வருவேன்? சரி சரி சரி, அங்கே தான் உட்காந்துட்ருக்கேன். நான் மட்டும்தான், யாரும் இல்லை. சரி வா. என்னடா நீ அக்கா, நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க? அவளையும் இங்கே காணா, வரலையே எவ்வளோ? ஆமாம் லட்சுமி, நான் தான் வந்தேன், யாரும் இல்லை. அவளுங்க வருவாளுங்களா என்னன்னு தெரியல. மாமியார் ஏதோ பிடிச்சி வச்சிருப்பாளுங்க, அதனால் வீட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ இருக்க, உட்காரு வா. உட்காரங்க்கா. அது அப்புறம் என்னக்கா, இன்னைக்கு என்ன கறி வச்சிங்க? அது ஏன் கேட்குற லக்ஷ்மி, நீ ஒரே கூத்தா போச்சு, அந்த கதையை கேட்காத. ஏன்க்கா என்ன ஆச்சு? இன்னைக்கு அம்மாவாசையாமே, அது தெரியாமல் நான் நேற்று ஒரு 50 ரூபாய்க்கு சிக்கன் எடுத்து கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இன்னைக்கு சரி பொறுத்து கொடுத்துருவோம், இன்னைக்கு ஒரு வாட்டி மறுபடியும் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எடுத்து கழுவி வச்சுட்டேன். நைட்டு காலையில் எந்த ரசத்தையும் சிக்கனையும் பொறிச்சு வச்சிட்டேன். அது என்னைக்கும் இல்லாமல் மாநாட, நான் என்றைக்குமே டேஸ்ட்டு உப்பு இதா அதெல்லாம் பார்க்க மாட்டேன். இன்னின்னு பார்த்து உப்பு இதா அதெல்லாம் செக் பண்ணிட்டேன். ஐயோ, என்னக்கா சொல்கிறீங்க? நீங்கள் இந்த மாதிரி நல்லா மறக்க மாட்டீங்க. நீங்கள் எப்படி மறந்தீங்க? அப்புறம் என்னாச்சு? சரி, அப்புறம் எப்படி தான் கண்டுபிடிச்சிங்க நீங்கள் அம்மாவாசைன்ட்டு? அப்படி யார் சொன்னா? ஆமாண்டி, காலையில் என்னது என் பேர் புஷ்பாவா? புஷ்பா. அவள் வந்தா அண்ணா சமைச்சிட்டிங்களா, சாமி கும்பிட்டீங்களான்னு கேட்குறேன். சாமி கும்பிட்டீங்களா? நான் என்ன ரசத்துக்கு சிக்கன் பிடிச்சி வச்சுக்கிற சாமி கும்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஏன் புஷ்பா நீ என்ன கதை அப்படின்ட்டு நான், நீ என்ன சாமி கும்பிடுறதுன்னு கேட்டா அப்படின்னு சொல்கிறா. இன்னைக்கு அம்மாவாசை தெரியாதா அப்படின்னு கேட்குறான் நம்மள. அவன் வந்து எடுத்தது வந்து என்ன கேட்டேன்னா, சமைச்சிட்டிங்களான்னு கூட கேட்கல. சமைச்சிட்டிங்களா, சாமி கும்பிட்டு முடிச்சிட்டிங்களா காலையே அப்படின்ட்டு கேட்டா. சாமியா எதுக்கு சாமின்னு கேட்டால் அப்புறம் தான் சொல்கிறேன் அம்மாவாசைன்ட்டு. எப்பயுமே இங்கே இருக்கிறவங்க காக்கா காக்கா காக்கான்னு கத்தி கிடப்பாங்க. ஒருத்தி காலிலேருந்து கத்தலை. நான் என்னைக்குள்ளாத அதிசயம் பகலில் உள்ள சீக்கிரம் ஏந்து எல்லா வேலையும் முடிச்சு சாப்பிட்டு வேறு பார்த்துட்டு அப்புறம் அவன் பசங்களை தான் போட்டு ஃபோனில் பார்க்க சொன்னேன் இன்றைக்கி தானே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, மதியம் 12:30 மேலே தான் பிறகுதாமே. சரி, பகல்லே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கு மேலே நான் சாப்பிடல. அதை எடுத்து வாரம் கட்டி வச்சிட்டு ரசத்தி ஒரு காயை தொட்டி சாப்பிட்டேன். சரி, அப்புறம் 50 ரூபாய்க்கு அவனை சிக்கன் என்ன பண்ண முடியும்? அப்புறம் சிக்கன் குழம்பு வைக்கணும், சிக்கன் கோச்சிக்கோ. சரி, அதை கோச்சிக்கூடாதுன்னு அதை செஞ்சு சாப்பிட்டாதான் மனசு திருப்தியாகும். என்ன பண்ண முடியும்? சரி, மாலையை சீக்கிரமாக ஏன் சாமி கும்பிடுங்க. சரியா கூட சாமி கோச்சிக்காது. ஆமாம் லக்ஷ்மி, அதை தான் பண்ணணும், வேறு என்ன பண்ண முடியும்? நான் மதியானத்துக்கு மேலே அது தொல்லை, என் பசங்களை சாப்பிட சொல்லிட்டேன். நான் தொல்லை அதை. சரி விடு லக்ஷ்மி, அதை நினச்சாலே ஒரு மாதிரி மனசில் ஒரு மாதிரி இருக்குது. நான் இது எப்பயுமே தவறாமல் சாமி கும்பிட்ருவேன். இந்த வாட்டி சாமி கும்பிட்னாலும் கூட பரவாயில்ல, அது நாக்கில் வேறு வச்சுட்டேன் தொட்டு. அதுதான் ஒரு மாதிரி இது மனசு சரியில்லை காலிலேருந்து. என்ன பண்ண முடியும்? தெரியாமல் தான் நினச்சி அது சாமி பார்த்துப்பாரு அப்படின்னு நினச்சி சாமி மேலே பார்த்து போட்டுருந்தேன். என்ன பண்ணுறது வேறு? ஆமாக்கா, ஆடுதான் அது, என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே? சரி, அதை விடுங்க. அவளுங்க ஒருத்தையும் காணா. அவளுங்க காலையிலே காரில் பிறந்தாளுங்க. வசந்தியும் சின்ன பொண்ணும் காரில் வெளில போய்க்கிறாளுங்களா? நான் கூட நீங்கள் ஏதோ வீட்டில் இருந்து வேலை செய்கிறாங்க போல இது மாமியார் பயந்து நினச்சிட்டு இருந்தேன். வெளில போகிறதுனா நம்ம கூட்டுருப்பாளுங்க. அவளுங்க கூட்டம் போக மாட்டாளுங்க. சின்ன பொண்ணு எப்பயுமே கூட்டுருவேன் எங்கே போனாலும். ஆமாம் கூட்டுருப்பாளுங்க. இது சின்ன பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக கூட்டிருப்பேன் தான் சொல்லியிருப்பா, கூப்பிடலான்னு சொல்லியிருப்பா. அது இது வசந்தி தான் வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அவளுக்கு எப்பயுமே இதே தானே, நம்ம போனால் எப்பயுமே சின்ன பொண்ணு நம்மகிட்டே எல்லாத்தையும் கேட்பா, அவளை கேட்க மாட்டாள். அதனால் வந்து நம்மளை கூடாதான்னு சொல்லியிருப்பா. எப்பயும் இப்போ அவளுங்க வர நேரம் தான்க்கா, வந்ததுக்கு அப்போ எங்கே போய் சுற்றிட்டு வந்தீங்கன்ட்டு. சரி லட்சுமி, அவளுங்க எதாவது பண்ணிட்டு போட்டோம். அவளுங்கன்னா வேண்டாத வேலையை தான் பண்ணியிருப்பாளுங்க. அவளுங்கன்னா உருப்படியாக எங்கன்னா போயிட்டு வந்துருப்பாளுங்க. அவளுங்க கதையை பேசின்னு. சரி, நீ என்ன சாப்பாடு செஞ்ச இன்னைக்கு? காலையிலே எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க்கா. காலையிலே இந்த சோறை வடிச்சிட்டு சாம்பார் கூட்டி போட்டு போயிட்டேன். வெளில மாடு ஓட்டின்னு வந்துட்டேன், பால் கறக்கலாமேன்னு போயிட்டேன்.
அவள் என் பொண்ணுக்கிட்ட தான் வந்து சாம்பார் வச்சு நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் கட் பண்ணி வையே நான் வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவள் பார்த்தா எனக்கு முன்னாடியே அதெல்லாம் செஞ்சு வச்சிட்டா. கேட்டால் வந்து போர் அடிக்குமா அப்படின்றா. சரி நமக்கு ஒத்தாசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்ட்டேன். பரவாயில்ல லட்சுமி, உன் பொண்ணு உண்மையாக பரவாயில்ல. என் வீட்லேயும் இருக்குதுங்களே ரெண்டும் வேலைக்காக பார்த்துங்க. எதுக்கு வீட்டில் வச்சுருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஹாஸ்டலில் எங்கன்னா சேர்த்து விட்டலாமான்னு தான் பார்க்குறேன். ஏன்னா அதுங்களுக்கு நம்ம செக்கு மாதிரி ஒன்று ஒன்று பார்த்து பண்ண வேண்டியது. அம்மா நேரம் ஃபோன் நோண்டிட்டு தான் இருப்பாளுங்க. ஆனால் நம்ம ஏதாவது ஒன்று ஃபோனில் கேட்டோம் பாரு அப்படின்னா அது பார்க்க மாட்டாளுங்க, சொல்லி தர மாட்டாளுங்க. அப்படி இருப்பாளுங்க. கேட்டால் நெட்டு காலிடுமோ அப்படின்னு போங்க அப்படின்னு நினச்சி நான் போய் டிவி வேண்டாம் டிவிலையும் வந்து உட்காந்துறாலும் டிவி பார்க்க மாட்டாளுங்க. நம்ம வீட்டில் நிம்மதியே இல்லை லக்ஷ்மி. என்ன பண்ணுறது, அதை வெளில வந்துட்டு அங்கே அவளுங்கிட்ட போராடுறதுக்கு நம்ம இப்படி உட்காந்துட்டு வந்து போயிடலாம் அப்படின்ட்டு. இதோ வந்துட்டாலே சின்ன பொண்ணு. ஏய் வாட்டி எங்கே போயிட்டு வந்தீங்க? 2 பேரும் அங்கேயே போயிட்டு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். குருவியே பெரிய மனுஷங்க வராங்களே, கொஞ்சம் தள்ளி போய் உட்காருவோம். இல்லை வா. சின்ன பொண்ணு விட்டு சின்ன பொண்ணு ஐயா இப்படி உட்காருங்க. என்ன குருவி வச்ச கண்டு வாங்க பார்த்து நிற்கிற அவ்வளோ அழகாக வருகிறேன் இன்னைக்கு. சை மூஞ்சி ஆளும் சகிக்கல திரும்ப குருவி சும்மா பார்த்துக்கணும். ரணியக்கா நான் போகிறேன் ரணியக்கா. இவகிட்டலாம் நம்மளால மல்லு கட்ட முடியாது, நிம்மதியாகவே இருக்க முடியாது. இம்ம நேரம் நம்ம எவ்வளோ நிம்மதியாக இருந்தோம். வந்து தான் ஆரம்பிச்சிட்டா அவர் என்கிட்ட பண்ணுற மாதிரி அவகிட்டயாச்சும் பண்ண முடியுமா இவளால்? நான் போது வந்து இந்த மாதிரி பண்ணி கிடக்குறா. இவளெல்லாம் அப்படியே ஆரம்பத்துலேயே நம்ம வெட்டி விட்டணும் பேச்சாலே. அப்படி என்ன அப்படி தான் வந்து எதாவது பண்ணிட்டு இருப்பாளுங்க. சரி விட்டு லட்சுமி, அவள் எப்பயுமே இப்படி தானே, அவளை எதுக்கு நீ கண்டுக்கிறேன். சரி சின்ன பொண்ணு எங்கே அவளை கூட்டு போனேன் வசந்தி எங்கே தானே? அவளையும் தானே கூட்டு போனேன். அவள் வீட்டில் இருக்கிறாளா என்ன? அக்கா அதை ஏன் கேட்குறீங்க? காரில் வெளில போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டுச்சு, ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி கூட்டுச்சின்னு சரி அப்படி சொல்லிட்டு நான் போனேன். கூட போனால் கம்முன்னு வரணுமா இல்லையா? வேடிக்கை பார்த்துக்கின்னு பாட்டு இயற்கை செயற்கை ஏதோ ஒரு பாட்டு பாடி உட்கார முடியல. அதால் அது பண்ணுற கூத்துக்கு நம்மளால உள்ள உட்கார முடியல. நான் அப்பயே கேட்குறேன் ஏதோ முக்கியமான வேலையா அப்படின்னு. ஆமாம் முக்கியமான வேலை அப்படின்னு. அப்புறம் கேட்டால் சொல்லி சும்மா காற்று வாங்கிறதுக்காக கூட்டினேன். 2 எவ்வளோ திமிரு இருக்கும் அதுக்கு. பெட்ரோல் நாங்கள் அப்புறம் நான் போடுறான், அதான் அப்படியே தள்ளி விட்டு வந்துட்டேன் நான். சொல்கிறேன் ஏன்டி அப்படி பண்ணிட்டு வந்தாவளே? இவளெல்லாம் நம்பி போனோன்னா அக்கா அவ்வளோதான். அவளை பிடிச்சி தள்ளி விட்டு வந்தாலும் நல்ல வேலை நம்ம போல, நம்மளே பிடிச்சி தள்ளி விட்டு வந்திருப்பாங்க. அக்கா உங்களெல்லாம் அப்படி பண்ணுவேன் நான். அது ரொம்ப திமுறாக பேசிட்டு உதவி செய்யலான்னு வந்தால் அது பெட்ரோல் வேஸ்ட்டாக காலி பண்ணிக்கின்னு என்னை ரொம்ப தொந்தரவு வேறு பண்ணி வந்துச்சு. அது அதனால தான் அது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தள்ளி விட்டேன். அதெல்லாம் தள்ளலாம், தப்பே கிடையாது. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுற தைரியத்தில் தான் அது ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்குது. ஒரு வாட்டியாச்சும் தள்ளி விட்டுணும் அது. ஆனாலும் சின்ன பொண்ணு நீ அப்படி பண்ணியிருக்கூடாது. அவளை பற்றி நமக்கு நல்லா தெரியும், அவள் இதை தான் பண்ணிட்டு இருப்பான்ட்டு. நீ எதுக்கு அவளை தள்ளி விட்ட? சரி சும்மா இப்போ என்ன வேடிக்கை பார்க்க வந்தா என்ன இப்போ? அக்கா இப்போ வேடிக்கை பார்க்கறது பெரிய விஷயம் இல்லைப்பா, அதெல்லாம் நான் எதுவும் குறை சொல்ல. முன்னாடியே இதை சொல்லணுமா இல்லை? முக்கியமான விஷயம் போது நான் என்ன பண்ணுவேன், அவன் வீட்டில் ஒரு வேலை கூட செய்யலை. உங்களுக்கே நல்லா தெரியும் மாமியார் எப்படி என்ன திட்டுவான்ட்டு. நான் அவளுக்கு பயந்துனே டெய்லியும் காலையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இவங்க இப்படி கூப்பிட்றாங்களே அப்படி சொல்லிட்டு நான் வேகமாக அந்த எல்லா வேலையும் பாதியாக மூச்சு வச்சுட்டு இப்போ நான் வீட்டுக்கு போகிறதுக்கே பயந்து உட்காந்துட்டு இருக்கேன் அவளால், அவளுக்கு உதவி செஞ்சு. ஏட்டி ஃபாத்திமா, இன்னைக்கு என்ன சாப்பாடு? பிரியாணியா? சண்டே வேறு. சும்மாவே வாரத்தில் 4 நாள் 5 நாள் பிரியாணி தான் வீட்டில் இருக்கோம். இன்றைக்கி என்ன செஞ்சீங்க? மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா? ஆமாங்க்கா சும்மா ரொண்டு அது மட்டன் வாங்கி வந்து கிரேவி மாதிரி பண்ணிக்கணும். இது நெய் சோறு இருக்கும்ல அதை தான் செஞ்சேன். பிரியாணியில் செய்யல, முந்தானத்தை பிரியாணி செஞ்சான். அது சாப்பிட்டு என் பிள்ளை சாப்பிட மாட்டேங்குது. அதனால் சரி அதுக்கு மட்டும் ரொண்டு போட்டு இந்த கீ ரைஸாக அது ஒன்று அதுதான் பண்ணேன். பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிறான். அந்த நாள் முடி எங்கேயோ போய் பஞ்சர் ஆகி வந்துருக்கு. எங்கே போயிட்டு வந்தாலும் தெரியல. இவ்வளோ காலையில் மூஞ்சி வேறு ஒரு பக்கம் வீங்கி போன மாதிரி இது பாருங்களே. அவளை பார்க்க சொன்னதுக்கு எப்படி பார்க்குறாப்ப தெரியாமல் பாடுறீங்கன்னா விழிச்சு ஆட்டமாக நான் சொல்லி கொடுத்து பார்க்குற மாதிரியே பார்க்குறான். அப்புறம் நாளைக்கு அவள் நம்மளை போகும்போது பேசுவாள். இவளை கூடலாம் சவாசம் வச்சு நம்ம தான் ஆசியம் பண்ணி போகணும் பொழுது. என்ன வசந்தி வெளில போயிட்டு வர போலியா காலையிலே? என்ன இந்த சைடு கண்ணு ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குது. ஐஷோட அதிகமாக போட்டியா? எவ்வளோ செருப்பு கொண்டு அசியணும் போல இது. என் மூஞ்சி பார்த்தா இன்னும் மூஞ்சில் அதிகமாக போட்ட மாதிரியே இருக்குது. மூஞ்சில் மேக்கப் போட்டு வந்த மாதிரியே இருக்குது. ஆளும் முகர கட்டைங்க ஒருத்தன் ஊந்து செத்தா கூட இன்னும் தலையில் பத்தும் கிடையாது. ஏந்து பெட்டில் பட்டுன்னு வளங்க போலது. நான் ஆசமாக போகிறலாம் முகர கட்டையும் அவளும் வந்துட்டாளுங்க காலையிலே அடுத்தவங்க கதையை பேசுறதுக்குன்னு. ஆமாம் பாத்திமா இந்த சைடு என் பொண்ணு நீ மேக்கப் பண்ணி விட்டா அதான் இந்த சைடு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு போல. நீ என்ன அடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க போல தேவையில்லை தானே? தேவையில்ல இவளுக்கு தேவை தான். எங்கன்னா போகிறவளை போய் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு கேட்டுக்கிட்டு தேவையில்லாமல் கேட்டுக்கின்னு வாங்கி கேட்டுக்கிறப்ப இவ கூட சேர்ந்து நானும் அடுத்தவங்க கதையை பேசுகிறேன்னு சொல்லி கிடக்குறான். நம்ம என்ன யார் கதையை பற்றி பேசிக்கிறோம்? நம்ம போகிறப்ப நம்ம குடும்பத்துக்கே அந்த புத்தி கிடையாது. இவளால் நம்ம கேட்டு பேர் வருது பேர். சரி நான் வரேன் பாத்திமா.
காலையில் வேலை இருக்குது, உங்களை மாதிரி நானும் வேலை வெட்டிக்காமல் இருக்கேன். நீங்கள் அடுத்தவங்க கதையை பற்றி பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வேலையை. எனக்கு 1008 வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். கொழுப்பு பற்றியா அவளுக்கு? அவள் வந்து மூஞ்சிக்கு நேரம் நம்மளை வந்து அடுத்தவங்க கதையை பேசுகிறேன்னு சொல்லிட்டு போகிறாள். அவளுக்கு எவ்வளோ தைரியம். அவள் ரொம்ப ஓவியம். அவள் யாரை பற்றியுமே பேச மாட்டாள். இவ போய் அவளே அதே வேலையை தான் பார்க்க போகிறாள். இவன் எதுவும் யாரை பற்றியும் பேசாதவங்க மாதிரி. பின்ன அவகிட்ட நேருக்கு நேராக போய் அவகிட்ட இப்படி கேட்டால் அவள் என்ன சொல்லுவாள்? உன்னால் நானும் பேர் அவகிட்ட தேவையெல்லாம் பேசி வாங்கி கேட்டிங்கன்னு ஒன்று சொன்னாங்கன்னா அதை காதில் வாங்கிக்கணும். அப்படியே கேட்குற நீ மாட்டுன்னு. அப்புறம் பேர் அவள் இப்போ நம்மளையும் நீ கேட்டதுனால நானும் சேர்ந்து வாங்கின்னு போகிறேன். வந்துட்டாளுங்க. இந்த கண் என்ன ஆச்சு, அந்த கை என்ன ஆச்சு, புடவை ஏன் இந்த கலரு, நீ என் காலில் நடக்கிற, நீ என் கையில் பேசுகிற, நீ என் வாயில் பேசுகிற, நீ முகர கட்டிங்க தொழில் தொலைங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இங்கே உட்காந்தா இன்னும் இவ்வளோ மாதிரி 4 பேர் வந்து என்ன அசிங்கமாக திட்டு வளங்க. உன்னால் உனக்கு இது பழகி போயிடும். உனக்கு வேறு வேலை கிடையாது. நீ அவகிட்ட பேசி வாங்கி திட்டு வாங்கி கிடப்பேன். நமக்கு வேறு வேலை இல்லை. நான் கிளம்புறேன். நீ உட்காந்து திட்டு வாங்கி கிட. சரி, அதனால நம்மளை இப்படி கேவலமாக பேசுகிறா. எவ்வளோ கூட தான் வந்து பேச்சு வாத்தாச்சுக்கிறேன் பாரு. நல்லா நெஞ்சு நிமித்திக்கின்னு போகிற பொம்பளை ஆடை கூடமாக போகாமல் நல்லா பாருது. அவள் தலைக்கு மட்டும் போட்டுனா போதாது. பேசுகிறா பாரு பேச்சு ஆம்பளை மாதிரி ஆளும் முகர கட்டியும். இவகிட்டலாம் இதுக்கப்புறம் நம்ம பேச்சு வச்சக்கூடாது. நம்மளும் போவோம். நமக்கு இன்னும் வெக்கமானமே இல்லையா என்ன? இங்கே உட்காந்துக்கணும். இவனால வீட்டில் இருக்கிற லட்சுமி வரது வராமல் போயிட முடங்குது. எரும மாடு நடுவில் படுத்துன்னு தூங்குறான். எனக்கு படுக்கணும் இடமா இல்லை. அவ்வளோ பெரிய வீட்டில் நடுவில் வந்து படுத்துட்டு இருக்கான் பாரு. யோ மனுஷா, யோ எந்திரிச்சு போய் வேலை எங்கன்னா போய் படியா. நடு வீட்டில் படுத்துட்டு இருக்காரு. வர லட்சுமி வர விடாமல் திருத்துறதுக்கா? ஆல்ரெடி வீட்டில் ஒன்றுமே காணும். இவன் 4 பேர் வீட்டில் போய் அடுத்தவங்க கதையை பேசாமல் 4 குடும்பத்துக்கு எடுக்காம இருந்தாலும் லட்சுமி எல்லாமே வந்து சேரும். இவ பண்ணுறதுலாம் தெரியாது. நான் நடுவில் படுத்ததுனால லட்சுமி போயிடுச்சான். இதை இவகிட்ட சொல்ல முடியுமா? சொன்னா பந்தாடிடுவா நம்மள. அடக்கம் காட்டாமல் போய் படுத்துருவோம் எங்கன்னா. ஏந்து போயா நல்லா எட்டி உதைப்ப ஒன்று. என்ன வசந்தி, நான் தான் வந்து ஓரமாக பார்த்துட்டு அப்படியே முறைச்சுனே நிற்கிறேன். போய் வேலையை பாரு போ. நமக்கு என்ன கம்முன்னு இருப்போம். எவ்வளோ நேரம் முறைச்சு நடக்க போறா. அவளுக்கு உரைச்சி உள்ளே போக போறா. எங்கேயோ போய் சமத்தியாக வாங்கி வந்துக்கிறா பழகுது. அதை நம்ம மேலே காண்ட கட்டுறா. அமைதியாக பார்த்துப்போம். சரி, வெளியில் போனாலும் நிம்மதி இல்லை, வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்லை. ஆனால் நீட்டி நிமிந்து 10 கிடக்குறான் பாரு ஆள் வேலைக்கு போகாமல். இவனெல்லாம் வச்சுக்கின்னு சே நம்ம வீட்டில் இருக்கிறது சரியில்லை. அடுத்தவங்கள உட்கார சொல்லி நான் போகுது. இவங்க கிறுக்கு பிடிச்சிருக்கா. இங்கே வந்து கத்தின்ட்டு அங்கே போய் பாத்திரத்தை உடைக்கிறா. இப்போ நான் படுத்துக்கிட்டு பாத்திரத்தை உடைக்கிறா. மண்டையை உடைச்சிட்டு வந்தா சரியா போயிடும் இப்போ அவளுக்கு. ஏ வசந்தி,